ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லி இயேசு என் வாழ்க்கையில செய்த நன்மைகளை குறித்து நாங்கள் ஒரு 10 நிமிஷம் சாட்சியாக சொல்ல போகின்றோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற மனுஷன் நீயும் நானும் ஒரு குற்றமுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறோம். ஆனா உன்னையும் என்னைய படித்தேன், இயேசு ஒரு குற்றமே அறியாத தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் என் வாழ்க்கையிலே இந்த குற்றம் செய்தவனே அவர் மன்னித்து இன்றைக்கு சுகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நான் வாழ்த்து கொண்டிருக்கிறேன். நான் பெற்ற இந்த சுகம், நான் பெற்ற இந்த ஆசீர்வாதம் மற்றவர்கள் பெற வேண்டும். அதற்காக தான் நீங்க நினைக்கலாம், திடீரென்று ஒரு அழைப்பில்லை, இவர்கள் வருவார் என்று தெரியாது என்று நினைக்கலாம், எங்களுக்கு இவர்களுக்கு வேற வேலை இல்லையா என்று நினைக்கலாம். நிச்சயமாக இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் சுகத்தோடும் இன்றைக்கு இருக்கலாம். ஆனால் மேல விழப்பட்ட ஒரு கடமை, என் இயேசு செய்த நன்மைகளை குறித்து அநேக ஜனங்களுக்கு என் இயேசு பற்றி சொல்ல வேண்டும் என்று. அதனால்தான் இந்த பகுதியிலே பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு என் இயேசு செய்த நன்மைகளை குறித்து சாட்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, வேதத்திலே இந்த இளைப்பாறுதல் நீ எங்க போனாலும் வாங்க முடியாதுங்க. நான் பேசிக் கொண்டிருக்கிறவன் கிட்டத்தட்ட மரித்திருந்தால் 36 வருடமாயிருக்கும். என மரித்த என்னை அடக்கம் பண்ண இடம் இன்னதென்று தெரிந்திருக்கிறார். அது சமமாக மாறியிருக்கும். மற்றவர்கள் அது மேலே புதைச்சிருப்பார்கள். இன்றைக்கு ஜீவனத்தோடு பேசுகிறேன், என் இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, நான் பிறக்கும் போது வியாதியாக பிறக்கிறேன். மற்ற பிள்ளைகளைப் போல நான் பால் குடிக்கவில்லை, மற்ற பிள்ளைகளைப் போல விளையாடவில்லை, மற்ற பிள்ளைகளைப் போல பள்ளிக்கூடம் போகவில்லை, மற்ற பிள்ளைகளைப் போல வேலைக்கு போகவில்லை. ஏனென்றால் என்னை எலும்பு தோலுமாக ஒரு திண்ணை ஓரத்திலே ஒரு பாய கொடுத்து, ஒரு போர்வை கொடுத்து, ஒரு தட்டை கொடுத்து, எனக்கு இருக்கின்ற வியாதி மற்ற பிள்ளைகளை தொட்டிடக் கூடாது என்பதற்காக என்னை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, எத்தனையோ மருத்துவத்திலே போய் மருந்து சாப்பிட்டேன். அந்த மருந்து எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. அது மாத்திரமல்ல, என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன் எப்படியா தன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று அநேக கோயில்களுக்கு கொண்டு போனார்கள். அதுவும் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. என் தாயார் பெற்றெடுத்த 12 பிள்ளைகள், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் 11வது ஆள். இத்தனை பேர் இருக்கிறாங்க என்று இவன் மக்கட்டும் என் தாயார் விடவில்லை. எப்படியா தன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று அநேக மருத்துவத்தில் கொண்டு போகும்போது அந்த மருந்து எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஒரு நாள் என் வீட்டுக்கு ஒரு உறவினர் வருகிறார். திருமணம் அழைப்பதில் கொண்டு வருகிறார். அவர் வரும்போது திண்ணை ஓரத்திலே இது படுத்துக் கொண்டிருக்கிறது யார் என்று கேட்கிறார். கேட்கும்போது என் தாயார் இடத்திலே சொல்லுகிறார், என் மகன் அவன் வியாதியா இருக்கிறான், அதனால் அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான், அவன் விளையாட முடியாது, அவன் இப்படிதான் படுத்துக் கொண்டிருக்கும் என்று போர்வையடிகள் பார்க்கிறான் என்று சொல்லும் போது நான் எலும்பு தோலுமாக படுத்துக் கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னார், அண்ணா நகரிலே ஒரு பெரிய மருத்துவர் இருக்கிறார், அது எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் அவர் சுகத்தை கொடுப்பார், அவரிடத்தில் போய் பாருங்கள் என்று அட்ரஸ் செய்து கொடுத்தார். அந்த அட்ரஸ் எடுத்துக்கொண்டு மருத்துவரை போய் பார்த்தோம். அந்த மருத்துவர் தான் என்னை முழுமையாக செக் பண்ணி பார்த்தார். என் சரீரத்தை அவர் 7 நாளுக்கு மருந்து கொடுத்து 7 நாள் கழித்து மீண்டும் இடத்தில் வந்து பாருங்கள் என்று சொல்லும் போது 7 நாள் கழித்து அவரை போய் பார்க்கிறோம். என் தாயாரை பார்த்து அவர் கேட்கிறார், உனக்கு எத்தனை பிள்ளைகள் என்று. என் தாயார் பெருமையாக 12 பிள்ளை பெற்றெடுத்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இவனுக்காக நீங்கள் செலவழிக்க வேண்டாம், நான் கொடுக்கின்ற மருந்து உனக்கு சுகம் கிடைக்காது என்று அந்த மருத்துவர் ஒரு ஆலோசனையாக என் மரண நாளை குறித்து அவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். அன்றைக்கு தான் எனக்கு தெரியும் நான் மரிக்க போறேன் அந்த மருத்துவர் சொல்லுகிறார் என்று. பிரியமானவர்களே, அந்த இரவு நேரத்தில் தான் இப்படி கிறிஸ்தவர்கள் வந்து ரோட்டோரத்திலே இயேசு விடுவிக்க போகிறாரே, இயேசு சுகத்தை தர போகிறார் என்று அந்த சத்தம் என் காதிலே கேட்கப்பட்டது. இரவு நேரத்திலே அழுது கொண்டிருக்கிறேன். மறுநாள் என் நேசம் இடத்திலே பேசினார். இந்த பூமியிலே உருவாக்கினவன் நான்,
உன்னை வாழ வைக்கிறது நான், நீ கவலைப்படாதே மகனே என்ற ஒரு சத்தம் எனக்குள்ளே கேட்கப்பட்டது. என் இயேசுவுக்கு சுகத்தை கொடுத்தார். எந்த மாதத்தில் எந்த நாட்கள் மரிப்பேன், எந்த மாதத்தில் மரிப்பான் என்ற எண்ணின நாட்கள் போக இன்றைக்கு என் தேவன் எல்லோரும் காட்டிலும் அவர் ஆசீர்வாத வாசலை திறந்தார். நான் பெற்ற இந்த சுகம், நான் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் பெற வேண்டும். ஒரு நற்செய்தி தான் கொண்டு வந்திருக்கின்றேன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வியாதிகள், அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு திருமணமாக வேண்டும் என்று எத்தனையே ஒரு மணமகளை போய் பார்ப்போம், மணமகளை பார்ப்போம், பணம் இருக்கும் ஆனா நடக்காது. திருமணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கும், அது ஒரு தடை. இப்படிப்பட்ட தடைகளுக்கு உடைக்க முடியாது. இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. கர்த்தர் இந்த தெருவிலே வாழ்கின்ற என் தேவஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக இந்த பகுதியிலே ஒரு அருமையான ஊழியக்காரர் இருக்கிறார்.